எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வோம், எங்கள் மொழி மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். நீ என்ன வேணாலும் கற்றுட்டு வா, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன். பெற்ற தாயை அடையாளம் தெரியவில்லை என்றால் நீ நினைவிழந்தவன், பைத்தியம், மனநிலை பாதிக்கப்பட்டவன். அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் என்ற கேள்வி எழுந்துவிட்டால் நீ சரியாயிரு. அவன் மொழி எப்படி எனக்கு அறிவாயிரும்? ஒவ்வொருத்தனும் பேசுறதை தொலைக்காட்சியிலேயோ அல்லது திரைப்படத்திலேயோ பாரு, ஒரு வார்த்தைங்க ரொம்ப 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 தேங்க்ஸ். நன்றி கட்ட ஒரு கூட்டமடாது. நல்ல தமிழ் சொல்லெடுத்து நன்றி என்று சொல்ல வராத ஒரு நன்றி கட்ட கூட்டமடாது. ஒழிக்கணும்டா. நம்ம இங்க ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கல, ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் அழிச்சு கிழிச்சு வேற நாடு. என் தம்பி புரட்டா சூரி சொல்ற மாதிரி அது அழிங்க. முதல்ல இருந்து வாங்க, முதல்ல இருந்து வாங்க. மறுபடியும் ஆனாவில இருந்து அகர முதல என்று ஆனாவில இருந்து எழுதுறோம்டா. வேற நாடு, வேற நாடு. என்ன நாடு? தமிழன் நாடு. அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள் ஆண்ட நிலத்திலே அறம், மானம், வீரம் எல்லாம் உயிரென போற்றுகிற ஒரு புனித நாடு படைக்கும். படிக்க, கல்வி, பார்க்க, வேலை, குடிக்க நீர், எரிக்க மின்சாரம், நடக்க பாதை எல்லாம். பசி என்ற சொல்லே அந்த நாட்டில் இருக்கிற பசி என்ற சொல் கேட்க ஒழிச்சிடும். அதான் சொல்றேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். பைந்தமிழர் ஆட்சியிலே